கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் உள்ளதையும் புதிய ஏற்பாட்டில் உள்ளதையும் நான் அதை சேர்த்து சொல்கிறேன். இதை நீங்கள் இது படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் யார் யாருன்னு. உலக வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒன்று, ஸ்திரீக்குள்ளே வழிபாடு நின்று முதிர் வயது உள்ள மூதாட்டி ஒரு குமாரனை பெறுகிறாள். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒன்று, புருஷனையே அறியாமல் ஒரு கன்னி பெண் ஒரு குமாரனை பெறுகிறாள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஈசாக் என்ற பெயர் அவனுக்கு பிறப்பதற்கு முன் குறிக்கப்படுகிறது. இங்கேயே பார்த்தீங்கன்னா, இயேசு பிறப்பதற்கு முன் அவர் பெயர் முன்னே குறிக்கப்படுகிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா, கழுதையின் மேல் சேனைக்குட்டி 2 பேரை கூட்டிக் கொண்டு ஈசாக்கும் போகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாட்டில். புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா, 2 பேரை அனுப்பி கர்த்தருக்கு வேண்டும் கழுதையை தாய் என்று அழைத்து கொண்டு வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் அந்த உன்னுடைய நேசகுமாரனை பலியாக ஆண்டவர் கேட்குறார் இல்லையா, அது உன்னுடைய நேசன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, எது என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா. இது இங்கே அதாவது ஜாயின் பண்ணி பார்த்தா இதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை தான் ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆபிரகாம் தகன பலி கட்டையை எடுத்து ஈசாக்கின் மேல் வைக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா, சிலுவையை தன் தோளில் சுமந்து பலியாக இயேசு மலையின் மேல் ஏறி செல்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தன் குமாரனையை கட்டி பலிபிட கட்டியில் கிடத்தினான். அதாவது தன் குமாரனை பலிபிடத்தில் கட்டி அவனை கடத்தினான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, சிலுவையில் கை கால்களில் ஆணிகள் அடித்து சிலுவையில் கடத்துகிறார். அதாவது இயேசுவை சிலுவையில் ஆணி அடித்து அவங்கள கடத்துகிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே போட்டிருக்கு. 8 பார்த்தீங்கன்னா, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே என்றார். அங்கு பலிக்காக ஆட்டுக்கடாவை தருகிறார் தேவன். இங்கே பார்த்தீங்கன்னா, நம் பாவத்துக்காக பலியாக தன் குமாரனை தருகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. இல்லை 9, உன் புத்திரன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்து இந்த காரியம் செய்தபடியால் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்நிதியை பெருக பண்ணுவேன் என்றார். தன் குமாரனை நமக்காக தந்ததால் நாம் அனைவரும் ஆபிரகாம் பிள்ளையாக இருக்கிறோம். சூப்பர் இல்லையா? தேங்க்யூ ஆண்டவரே. என் சொல்லை கேட்டபடியால் உன் சன்னதிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, இன்று நீ விசுவாசிப்பையானால் தேவனுடைய மகிமையை காண்பாய், உலகம் கொடுக்க முடியாத தேவ சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் நடந்த பின்பு பெத்தேல் ரெபேக்காளை பெற்றான். ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி ஆயத்தமாகிறான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் நடந்ததினால் நாம் அவருக்கு மணவாட்டியாகிறோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறார், மணவாட்டியை நீ அவரை சந்திக்க ஆயத்தமா என்று கேட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.